தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். லாஸ்ட் இயர் 2024ல் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத ஒரு 30,000 அல்லது வந்து ஒரு 1 லேக்கோ அல்லது 5 லேக்ஸோ அந்த மாதிரிலாம் கட்டியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, ஸ்டே வேக்கன்சிக்கும் சரி, கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட்டுடைய கவுன்சிலிங்கும் சரி, நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து இப்போ ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்சாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் வரலன்னா கண்டிப்பாக வரும். இது பேட்சாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால. ஸோ ரீஃபண்ட் ஸ்டார்டட் செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ்ட் இயர் பே பண்ணவங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து நம்ம போன வீடியோவில் ஒரு விஷயம் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் என்ன, எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும் நமக்கு அப்படின்னு சொன்னோம். அதே போல் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்னு சொன்னோம். நமக்கு உங்கள் அந்த கவர்மெண்ட் காலேஜ்லையோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜிலோ உங்களுக்கு சேரணும் அப்படின்னா. ஸோ இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 7.5% ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் தேவைப்படும், எந்த அளவுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு அது கிடைப்பதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து கமெண்ட்டில் நம்மளுடைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க, சார் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நமக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜுக்குரிய 7.5% ரிசர்வேஷனுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்ல போகிற மதிப்பெண்லேருந்து நீங்கள் கூடுதலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும். 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு. காரணம் என்னன்னா, எல்லா மாணவர்களுமே வந்து அமௌண்ட் கொடுத்து 4,50,000 7 லட்சம் சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கு முடியாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த பேமெண்ட்டை கட்டணும். இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஆனால் அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக வந்து நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷனை உள் ஒதுக்கீடாக கொண்டு வந்தாங்க. இந்த உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றது யாருக்குன்னா, 6ஆல இருந்து அதாவது 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணுன்றது மட்டும்தான் இங்க ரூல். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எது வேணா இருக்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்க வந்து அரசாங்க பள்ளியில படிச்சிருக்கணுன்றது தான் இங்க ரூல். இப்படி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆவீங்க அப்ளை பண்றதுக்கு. நீங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய கட் ஆஃப் நீட்டுடைய மார்க் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணுன்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ யாரெல்லாம் கமெண்ட்ல கேட்டீங்களோ இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சொல்ல போகிற மதிப்பெண்ல இருந்து நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் எடுக்கணுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் நான் ரெண்டுமே சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 495 தேவைப்படுது. இந்த 495ன்றது இந்த வருடத்திற்கு கிடையாது. போன வருஷம் 2024ல 495க்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எல்லாமே ரவுண்ட் ஒன்ல. ஏன்னா ரவுண்ட் 2 வந்து கொஞ்சம் குறைஞ்சு வரணும். ஆனால் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2லயும் சரி ரவுண்ட் 3லயுமே பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ரவுண்ட் 1ல இருந்தது அப்படியே மெயின்டைன் ஆகியிருந்தது. அதனால ரவுண்ட் 1ல இருக்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பிசி கேட்டகரிக்கு 495ல முடிஞ்சுது. அப்போ 495 ப்ளஸ்ல நீங்க இருக்கணும் இந்த வருடத்திற்கு. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 484ல க்ளோஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் அதை விட அதிகமாக எடுத்தாலும் 490க்கு மேலே எடுக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பிசி இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 525க்கு மேலே நீங்கள் இருக்கிற மாதிரி பாருங்க. எஸ்சி ஏன்னா 521ல முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் வந்து 467ல முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு 470 கிராஸ் பண்ணுற மாதிரி பாருங்க. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 487ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரி வந்து 440, அட்லீஸ்ட் 445 ப்ளஸ்ல நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த வருடத்திற்கு பார்த்துருக்கணும் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்த முதல் வருடம்லாம் வெறும் 280 250க்கே சீட்லாம் கிடைச்சிது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவேர்னஸ் நாளுக்கு நாள் அதிகமாக இப்போ கட் ஆஃபும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட லீஸ்ட் கட் ஆஃப் அப்படின்றது இங்கே 440க்கு மேலே போகுது. அப்போ இதை விட நீங்கள் 450 கிராஸ் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓரளவு அப்படின்னு தெரிஞ்சீங்க. ஆனாலும் நான் உங்கள் கேட்டகரின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கேட்டகரிக்கு நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா 450 ப்ளஸ் இருக்கணும். அதற்கு மேலே பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களாம் பொறுத்த வரைக்கும் 550 கிராஸ் பண்ணுற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. 550ன்னு இல்லை, அட்லீஸ்ட் 500 கிராஸ் பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 482க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் 470. இப்போ நீங்கள் அதை விட ப்ளஸில் இருக்க மாதிரி பாருங்கள். எம்பிசி கேட்டகரி 502ல க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் 505 507 அந்த மாதிரி போகும். அதே போல் எஸ்சி கேட்டகரியில் 450ல க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். இப்போ 455. ஒரு 5 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் ஒரு சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கும் இந்த வருடத்திற்கு. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 474ல க்ளோஸ் ஆகிருக்கு. இது 478 80 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 420ல் க்ளோஸ் ஆயிருக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். 425 ப்ளஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே 2025க்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2024ல முடிஞ்ச கட் ஆஃப்ப பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7.5% ரிசர்வேஷன் கவர்ன்மென்ட் காலேஜ் அஸ் வெல் அஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2த்தையும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க எந்த காலேஜ்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கவர்ன்மென்ட் காலேஜ் இங்க ஒண்ணு தான், பிரைவேட் மெடிக்கல் காலேஜுமே ஒண்ணு தான். காரணம் என்னன்னா, எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. முற்றிலும் ஃப்ரீ. டோட்டலா ஹாஸ்டல்ல இருந்து உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எந்த ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது. டோட்டலா ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கறதுனால, இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்ன்மென்ட் காலேஜ் பெரிய வித்தியாசமே இருக்காது. நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போனாலுமே நல்லது தான். ஸோ ஆனாலும் இந்த கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் வேரி ஆகும். அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இந்த வருடம் நீட் அப்ளிகேஷன் போடுற மாணவர்கள் நீட் அப்ளை பண்ணிட்டு, நீங்க 6லேருந்து 12த் வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட் அந்தந்த ஸ்கூல்ல நீங்க வாங்கணும். வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்றது 6லேருந்து 12த் வரைக்கும் நீங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த ஸ்கூல்ல வாங்கிருங்க. அல்லது 6லேருந்து 8த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சவங்க சில பேரு, அங்க வாங்கிக்கங்க. 9த்லேருந்து 10த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, அங்கேயும் வாங்கிக்கங்க. சில பேர் வந்து 11த், 12த் மட்டும் வேற ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. அதாவது 6லேருந்து 12வது வரைக்கும் 3 ஸ்கூல் மாறுனவங்க இருப்பாங்க. 2 ஸ்கூல் மாறுனவங்க இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே அந்தந்த ஸ்கூல்ல இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்றதுக்கு அத்தாரிட்டி அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்போது அந்த டீட்டெயில்லாம் அதில நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறாம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.